இதுதான் ரியல்மியோட P3 Pro. இந்த ஃபோனை நான் வாங்கி 80 நாளுக்கு மேலே ஆகுது. ஆனால் 80 நாள் என்னால் முழுசாக யூஸ் பண்ண முடியலனாலும் ஒவ்வொரு முறையும் 20,000 ரூபாய் செக்மெண்ட்டில் நான் ஃபோன் வாங்கும் போதும் அந்த ஃபோனோட இந்த ஃபோனை நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அப்படி ஒவ்வொரு முறையும் கம்பேர் பண்ணும்போதும் இந்த Realme P3 Pro சாலிடாக ஆல்ரவுண்டருக்கான எல்லா தகுதியுமே கொண்டு வந்திருக்கு. எஸ், இதுதான் 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்கிறதுக்கான எல்லா தகுதியும் இந்த ஃபோனில் இருக்கு. இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. கடந்த 3 மாசத்துல நம்ம வாங்கின 28 ஃபோனில் இதுவும் ஒன்று. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் ஆசை தான். ஆனால் உங்களோட சப்போர்ட் இன்னும் நிறைய தேவைப்படுது. அது மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதோட பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கும்போது எல்லாமே தெளிவா இருக்கு. உள்ள எந்த விதமான குறையும் அவங்க வைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான கேஸ், பேப்பர் ஒர்க்ஸ், சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின்னு, Realme P3 Pro 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், டைப் சி டு டைப் ஏ கேபிள்னு சொல்லி எல்லாமே கம்ப்ளீட்டா பாக்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த போன்ல டிஸ்பிளே சைடு வரும்போது ஒரு பெரிய அப்கிரேட் இருக்கு. 4 பக்கமும் வளைவான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் இவங்க குவாட் கர்வ் டிஸ்பிளேன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம 4 பக்கமும் உங்களுக்கு ஃப்ரேமும் நல்லா வளைவா இருக்கிறதுனால பார்க்கிறதுக்கு ஒரு பிரீமியம் ஃபீல இந்த போன் வந்து உங்களுக்கு கொண்டு வருது. இது இல்லாம இதோட டிஸ்பிளே சைஸும் நல்லா பெருசு பண்ணிருக்காங்க. 6.83 இன்ச்ல 1.5K பேனல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது அமால்ட் டிஸ்பிளே தான். இது இல்லாம இதோட டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா ப்ராப்பரா ஸ்மூத்தா கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கிடைச்சிரும். அப்புறம் இதோட பிரைட்னஸ் லெவல்னு வரும்போது இன்டோர் அண்ட் அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது நல்லா பிரைட்டாவே கொடுத்திருக்காங்க. ஹை பிரைட்னஸ் மோட்லயும் உங்களுக்கு நல்ல பிரைட்டான டிஸ்பிளேவா இது ஃபீல் ஆகுது. இப்போ இதோட வீடியோ பார்க்கும்போது இதோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது 4K HDR 60 fps சொல்லிமான சப்போர்ட் வந்து இந்த போன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இங்க ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. இப்போ இந்த போனோட பேட்டரி சைடு வரும்போது இங்க உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இதோட திக்னஸும் வெயிட்டும் நல்லா கம்ஃபர்டபிளா ஹோல்ட் பண்ற அளவுக்கு தான் இந்த போன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது 2 மோட் கொடுத்திருக்காங்க. ரேபிட் சார்ஜிங் மோட் ஆன் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரம் 5 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் பண்ணுது. இதே அந்த மோட ஆஃப் பண்ணி பண்ணும்போது 1 மணி நேரம் 20 நிமிஷம் வரலியமான டைம் எடுத்துக்குது. இப்போ இந்த போன்ல பேட்டரி லைஃப்னு வரும்போது மல்டிபிள் அப்ளிகேஷன் மல்டிபிள் கண்டிஷன்ல செக் பண்ணும்போது மேக்ஸிமம் 9 மணி நேரம் 18 நிமிஷம் வரலியமான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குது. இது உண்மையிலுமே பெட்டரான ஸ்கிரீன் ஆன் டைம் தான் இந்த பேட்டரி சைஸை கம்பேர் பண்ணும்போது. இதுல இருந்து அடிஷனல் ஃபீச்சர்னு பார்க்கும்போது இந்த போன்ல உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதனால TWS, நெக் பேண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சார்ஜ் பண்ணலாம். போனையும் சார்ஜ் பண்ணலாம். ஆனா ரொம்பவே ஸ்லோவா தான் சார்ஜ் ஏறும். அடுத்ததா இதோட டிசைன் சைடு வரும்போது பேக்ல இங்க பாக்குற இந்த நெபுலா க்ளோன்ற இந்த வேரியன்ட் இருக்குல்ல, இங்க உங்களுக்கு நல்லாவே க்ளோ ஆகும். ஆனா நார்மலா பார்க்கும்போதுலாம் க்ளோ ஆகாது. வெளிச்சத்துல இருந்து ஒளியை அப்சர்வ் பண்ணி நீங்க ஒரு இருட்டான ஏரியாக்குள்ள போகும்போது அந்த க்ளோ வந்து உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். ஆனா இது பெரிய ஃபங்க்ஷனல் பெனிஃபிட்லாம் கிடையாது. பார்க்கிறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, அவ்வளவுதான். இது மட்டும் இல்லாம 2 டிஃப்ரெண்டான வீகன் லெதர் ஃபினிஷ் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. டிசைன்ல இந்த பேக் எல்லாம் விட்டுருங்க. ஆக்சுவலா இங்க சைட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸோட 7i ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க ஓவரால் பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது IP68, 69 எல்லா ரேட்டிங்கும் கொடுத்து வச்சிருக்காங்க. தண்ணிக்குள்ள போட்டு விளையாடுறதுக்கான ரேட்டிங்கா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பாதுகாப்பா யூஸ் பண்ணுங்க. தெரியாம விழுந்தா தப்பிச்சுக்கும். ஆனா இன்டென்ஷனலா போட்டு விளையாடாதீங்க, வாரண்டியில கிளைம் ஆகாது அப்படின்றதுனால. இப்ப பில்ட் குவாலிட்டி ஓகேப்பா. ஆக்சுவலா இந்த பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது தான் இந்த போன் வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. இதுல உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 7s Gen 3 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல வர பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட 7 Gen 3க்கு ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆன்டுடோல அரௌண்ட் 8 lakhs வலிமான ஸ்கோர் கிடைச்சிச்சு. தெர்மல் த்ராட்லிங்லும் சரி, 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டி டெஸ்டும் சரி நல்லாவே கொடுத்திருக்காங்க. இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது இந்த போன்ல உங்களுக்கு 90 fps வலிமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க ஸ்மூத்ல. இத வச்சு நீங்க கேம் பிளே பண்ணும்போது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கு. பெரிய அளவுக்கான த்ராட்லிங்கும் இந்த போன்ல உங்களுக்கு இல்ல. இது இல்லாம மேக்ஸிமம் ஹீட்டிங் மேனேஜ்மென்ட் பார்க்கும்போது உங்களுக்கு 42 டிகிரி செல்சியஸ் தொடர்றதே பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. ஓவராலா கேமிங்ல இந்த போன்ல நல்லாவே மாஸ் பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது. இது இல்லாம நார்மல் யூசேஜ்க்காக இந்த போனை நீங்க யூஸ் பண்றீங்கனாலும் பெரிய விதமான லேகும் இல்ல, ரேம் மேனேஜ்மென்ட்டும் நல்லாவே கொடுத்திருக்க மாதிரி தான் இருக்கு. இங்க உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பீட்னு பார்க்கும்போது UFS ஓட 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடும் நல்லா ப்ராப்பரான ஸ்பீட்ல இருக்க மாதிரி தான் தெரியுது. அது இல்லாம Wi-Fi 6 ஆப்ஷனும் ப்ளூடூத்தோட 5.2 ஆப்ஷனும் இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா ஒரே ஒரு விஷயம் இந்த போன்ல மிஸ்ஸிங்னா மெமரி கார்டு ஸ்லாட் கிடையாது. 2 சிம்கான சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இங்க ஓவர்வியூன்னு பார்க்கும்போது டாப்ல உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், பக்கத்துல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல பிரைமரி ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி மைக், பக்கத்துல சிம் கார்டு. லெஃப்ட் சைடுல எதுவுமே கிடையாது. ரைட் சைடுல வால்யூம் பட்டன், பவர் பட்டன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்பீக்கர் குவாலிட்டின்னு வரும்போது ஓவரால் ஸ்பீக்கர் அவுட்புட்டும் இந்த பிரைசிங்ல ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்டோட அக்யூரசியும் நல்லா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டாவே வேலை செய்யுது. அப்புறம் முக்கியமா இந்த போனோட காலிங்கை பத்தி பேசும்போது ஆண்டனா அரே 2.1 ஒரு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது மூலமா ஆண்டனா லேஅவுட்டை இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து 9 5G பேண்ட்கான சப்போர்ட்டும் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. என்னதான் ஸ்பெக்கா பார்த்தாலும் ஆக்சுவலா யூஸ் பண்ணும்போது
பெரிய விதமான நெட்வொர்க் டிராப்லாம் இந்த போன்ல நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. கால் டிராப்பும் பெருசா இல்ல. அடுத்ததான் இந்த போனோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசும்போது இங்கேயும் ரியல்மி நல்லாவே மாஸ் பண்ணிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 15 அவுட் ஆஃப் த பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. என்ன உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் மட்டும் தான் இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் ரியல்மி யோட 6 அப்டேட் இருக்குல்ல, நல்லா மாஸ் காட்டுது. அந்த அளவுக்கு ஸ்மூத்தான அனிமேஷன்ஸும் இருக்கு. நிறைய வால்பேப்பர்ஸ்லாம் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓவரால் AI ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நிறையவே அள்ளி கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் டு சர்ச்ல இருந்து இமேஜ் என்ஹான்ஸ் பண்றதுல இருந்து ரைட்டிங் டூல்ல இருந்து நிறையவே அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க ஒரு குறையா பார்க்கிறது ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் ரொம்பவே அள்ளி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும்ன்றது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் இன்னொரு ஏரியால ரியல்மி பெட்டரா பண்ணிருக்காங்கன்னா அது இதோட கேமராஸ் தான். இங்க சோனியோட IMX890 இதோட பிரைமரி சென்சாரா யூஸ் பண்ணிருக்காங்க. மீதி இருக்கிறது ரெண்டும் சும்மா டம்மி தான். ஃபிளாஷ் லைட்காகவும் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த்துக்காகவும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஒரு சென்சார் நல்லா ப்ராப்பரா ரன் ஆகுது. இதோட சென்சார் சைஸ் பெருசு அப்படின்றதுனால லோ லைட்டோட பிக்சர்ஸோட அவுட்புட்டும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்க டே லைட்ல நேச்சர் சீன்லாம் எடுக்கும்போது நல்ல ரியலான பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பெரிய அளவுக்கான சேச்சுரேஷன்லாம் இல்லாம டீடைல்ஸும் கிளியரா கொடுத்துருக்காங்க. ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும் போதும் உங்களுக்கு ஸ்கின் டோன்லாம் நல்லாவே ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. போர்ட்ரேட் இமேஜ் நல்லாவே வந்திருக்கு. சோ இந்த போன்ல பிரைமரி சென்சார்ல கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச்ல இருந்து கம்ப்ளீட்டா எல்லாமே ஒரு பேக்கேஜா இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்குது. அடுத்ததா இந்த ஃப்ரண்ட் கேமராவை பத்தி பேசும்போது உங்களுக்கு 16 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. வழக்கமா ரியல்மில ஃப்ரண்ட் கேமரா வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்காது. சேச்சுரேஷன்லாம் அப்படி இப்படின்னு அடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா பர்டிகுலரா இந்த Realme P3 Proல உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து நல்லா கொடுத்திருக்காங்க. ஸ்கின் டோனும் பெட்டரா இருக்கு. டீடைல்ஸும் நல்லா தரமா கொடுத்திருக்காங்க. போர்ட்ரேட்லயும் எட்ஜ் டிடெக்ஷன்லாம் ஓரளவுக்கு ப்ராப்பரா இருக்க மாதிரி தான் தெரியுது. ரீசெண்டா இந்த Realme P3 Proவை நார்சோவோட 80 Pro, ரியல்மியோட P3 Ultraன்னு சொல்லி 2 மாடலோட கம்பேர் பண்ணேன். ஆனா இந்த போன்ல தான் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கிடைச்சிச்சு. ஸோ ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இதோட வீடியோ குவாலிட்டின்னு வரும்போது உங்களுக்கு 4K 30 FPS சொல்லியும் பேக்கில் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதில் ஸ்டெபிலிட்டி, டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்க மாதிரி இருக்கு. டைனமிக் ரேஞ்ச் கொஞ்சம் அடி வாங்குது. ஃப்ரண்ட் கேமரால உங்களுக்கு 1080p 30 FPS சொல்லி தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதுலையுமே உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் டைனமிக் ரேஞ்சில் கொஞ்சம் கோட்டை விட்ட மாதிரி தான் இருக்கு. ஓவராலா இதோட போட்டோ குவாலிட்டி நல்லா இருக்கு. வீடியோவில் டைனமிக் ரேஞ்சை தவிர்த்து பார்த்தோம்னா நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த போனோட பிரைசிங் வரும்போது 8GB 128GB வேரியண்ட்டை 23,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. கார்டு ஆஃபர்லாம் போக 22,000 ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு மாசத்திலே பிரைஸ் கட்லாம் பண்ணி 21,000 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அப்படி இப்படின்லாம் சொல்லி 20,000 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க. காமனா நான் Realme P1 Pro ரிவ்யூ பண்ணும்போதும் சரி, P2 Pro ரிவ்யூ பண்ணும்போதும் சரி, இதையே தான் ஃபேஸ் பண்ணேன். வாங்கின ஒரு மாசத்துக்குள்ள பிரைஸ் கட் ஆயிரும். 2-3 மாசத்துல மேசிவான பிரைஸ் கட் ஆயிரும். ஸோ Realme P3 Pro சீரியஸ் என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா முன்னாடி வாங்கினவங்களோட நிலைமை தான் கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஃபியூச்சர்லயும் நீங்க இது மாதிரி P சீரியஸ்லாம் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா, முக்கியமா 20,000 ரூபாய்க்கு மேல வாங்குறதா இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1-1.5 மாசம் கழிச்சு நல்லா மேசிவான பிரைஸ் கட் வரும்போது இந்த மாதிரி போன்லாம் நீங்க வாங்குனீங்கன்னா கண்டிப்பா வேல்யூ ஃபார் மணியை தான் ஃபீல் ஆகும். சோ ஃபைனலா வெர்டிக்ட் வருவோம். இந்த போனை பாசிட்டிவ்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் பாசிட்டிவ்ஸ் தான் இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்கும். இதோட டிஸ்ப்ளே குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் நல்லா கொடுத்திருக்காங்க. பில்ட் குவாலிட்டில உங்களுக்கு IP ரேட்டிங்கும் தரமா கொடுத்திருக்காங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் 90 FPSல நல்லா ஸ்மூத்தா இருக்கு. கேமராலயும் பயங்கரமான அப்கிரேட் தெரியுது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. இந்த போன்ல மேஜரா குறைன்னு சொல்றதுக்கு ஒரு ஏரியா தான் இருக்கு. இங்க உங்களுக்கு அல்ட்ரா வைட் சென்சார் இல்ல அப்படின்றதா ஒரு குறையா தெரியும். இது இல்லாம குறைன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் ஆப்ஷன் இல்ல. இவ்வளவு தான் இதுல இருக்கிற மேஜரான குறைகள். சோ இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கிற எல்லா போனை கம்பேர் பண்ணும்போதும் இந்த போன் வந்து உங்களுக்கு பெட்டர் வேல்யூ ஃபார் மணியா ஃபீல் ஆகுது. முக்கியமா 20,000 ரூபாய் கீழே நீங்க வாங்குறீங்கன்னா. அடுத்து என்ன வீடியோ வேணும், இந்த போனை எந்த போனோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. அதுக்குள்ள இன்னொரு வீடியோ எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் பார்க்கலாம். பை பாய்.